ஓசூர் புத்தக திருவிழாவில் நடிகை ரோகிணி அவர்கள் பங்கு பெற்று ரௌத்திரம் படகு என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அந்த குழந்தைய பார்க்கும்போது மதர் இண்டியா அப்படின்ற ஒரு படத்தை தமிழ்ல தயார் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய புண்ணிய பூமி அப்படின்ற ஒரு படத்தினுடைய பேரு. அதுல இந்த சிவாஜி சார் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி சாருடைய பையனா நான் நடிச்சிருந்தேன். அப்போ எங்க அப்பா என்ன இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இந்த டயலாக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்து அவர் முன்னாடி சொல்ல வச்சாரு. அந்த வயசுல எனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நம்ம என்ன வார்த்தைகள் என் மனதிற்குள் என் வாக்குகள் சொல்லி கொடுத்தார்கள் என்பது இந்த குழந்தைக்கு இந்நேரத்தில் தெரியாமல் போகலாம். ஆனால் அது உள்ளே ஊறிக்கொண்டிருக்கின்றது என்பது மட்டும் நிச்சயம். அப்படி தமிழை நம் இளம் உள்ளங்களுக்குள் ஊறச் செய்வது என்பது, இறங்கச் செய்வது என்பது, அல்லது ஐயா சொன்னது போல குடிக்கச் செய்வது என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். அதே மாதிரி ஒரு பக்க கதைகள் எழுதுங்கள் அப்படின்னு ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைகள் எழுதியிருக்கிற கதைகளை இந்த ஒரு அவகாசத்தில், சிறிய கால அவகாசத்தில் சிலது வாசித்த போது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அவர்கள் சிந்திக்கும் விதம். அதில் ஒரு குழந்தை ஒரு கதை எழுதியிருக்கிறாள். ஒரு பானைக்கு வீரல் விட்டிருக்கிற, உடைந்திருக்கிற பானைக்கு மிக வருத்தமாக இருந்ததாம். இன்னொரு பானையிடம் சொல்கிறதாம், எனக்கு வருத்தமாக இருக்கிறது, நான் தினந்தோறும் தண்ணீர் கொண்டு வரும்போது என்னுடைய பானை எனக்கு இந்த மாதிரி வீரல் விட்டதுனால தண்ணி கீழே ஒழுகிட்டே இருக்கு, என்ன வேண்டாம் என்று களைத்து விடுவாரோ உடைத்து விடுவாரோ என்பது ரொம்ப கவலையாக உள்ளது என்று இன்னொரு பானையிடம் சொல்கிறது. ஆனால் இந்த பானையை எடுத்துக்கொண்டு போகிறவர் சொன்னாராம், உன்னை கண்டிப்பாக நான் தினமும் தண்ணீர் பிடித்து கொண்டு போக வேண்டும் என்பது என்ன சொல்கிறது? எதனால் நான் நினைக்கிறேன் என்றால், தினமும் ஒரே பக்கத்தில் தான், இடது பக்கத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டே வந்தேன். உன் பானையிலிருந்து தண்ணீர் சொட்டியதனால் இந்த பக்கம் நிறைய செடிகள் முளைத்தன. இனி வலது கையில் அந்த பானையை உன்னை தண்ணீர் நிரப்பி கொண்டு வருகிறேன், இந்த பக்கமும் செடிகள் முளைக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனை இது! வீரல் விட்டிருக்கிற பானை மூலமாக அவர் சொல்லி இருக்கிறது. இடதுபுறமாக சொன்னது, இடதுபுறமாக இருக்கிறது, செழிப்புடன் இருக்கிறது. அந்த குழந்தை அது நினைச்சதாக தெரியல. அதுக்குள்ளேயும் நம்ம சிந்தனைய பார்க்க முடியறது தான் நினைக்கிறேன். வலதுபுறமாகவும் அதை செழிக்க வைப்பதுதான் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதே மாதிரி நிறைய அற்புதமான எழுத்தா இருக்கு. இன்னொரு குழந்தை எழுதியிருக்கிற மொழியை அப்படியே அச்சிட்டாங்க. பெயர் அப்படின்றதுக்கு பேர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, அதை அப்படியே அச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவன் உடைச்சிட்டான் அப்படின்றத உடைத்து விட்டான் அப்படி இல்லாம உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்றது உன்மொழி உன்மொழியாகவே இதில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்கிற ஒரு நிலைப்பாடும் அழகான ஒரு நிலைப்பாடு. அது தெலுங்குல ஒரு பாப்பா எழுதியிருக்கிறதும் நான் வாசிச்ச போது அதுவும் அற்புதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இப்படி குழந்தைகளுக்குள் இருக்கிற சிந்தனைகள் என்ன, அவர்கள் இந்த வாழ்க்கையை, இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பது நாம ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அதை கப்புன்னு பற்றி கொள்கிற ஒரு கற்பூரமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு சிறிய புத்தகம் ஒரு சான்று. அவர்களை இருக்கையில் அமர வைத்த அந்த ஒரு நிகழ்வு எங்களுக்கு தோணல. அதனாலதான் அவர் அங்கே இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு. அதை கற்றுக்கொள்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று மேன்மேலும் ஒரு புத்தக திருவிழா கண்காட்சி என்ன செய்து விட முடியும் என்றால் இது செய்து விட முடியும் என்பது ஒரு சான்று. 5 வயசுல இருந்து
பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு ஆளாக நான் இருக்கிறதுனால தான் புத்தகங்களை இறுகி பற்றி கொண்டேன். ஏனென்றால் அறிவு தேடல் இருந்தது. அறிவு தேடலுக்கு அந்த பசிக்கு என்ன கிடைக்கிறது என்றால் கிடைத்தது எல்லாம் உண்டேன், ருசித்தேன். அதனாலதான் புத்தகங்கள் என்பது, புத்தக திருவிழாக்கள் என்பது, புத்தகங்களை வாசிப்பதற்காக எல்லோரையும் ஊக்குவிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். எத்தனையோ ஆசிரியர்கள் சொல்லாததை எனக்கு எழுத்தாளர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எழுத்தாளர்களை பற்றி கொண்டு அவர்கள் கைகாட்டுகிற விதத்தில் என்னுடைய திசையை, என்னுடைய கவனத்தை திருப்பியதில் தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சினிமா நடிகையாக மட்டுமே இருந்தால் இங்கே என்னை அழைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் காண்பித்த அந்த திசையில் நான் பயணித்து அது என்ன என்று தெரிந்து கொண்டு அதை பார்க்க வேண்டும் என்பது புரிந்து கொண்டதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நான் சிறு வயதிலிருந்து எதையெல்லாம் சரி 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 என்று தலையாட்டி கொண்டே பெரியவர்கள் சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நினைத்து கொண்டே கூனி குறுகி இருந்தேனோ அதையெல்லாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எனக்கு புரிய வைத்தது இந்த புத்தகங்களும் அதன் பின்னே இருக்கிற சிந்தனைகளும் எழுத்தாளர்களும் அவர்களுடைய ஆனந்தமும். ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பெண் எப்படி இருக்கலாம் என்பதை சொல்லவில்லை. இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எதையெல்லாம் காரணங்கள் இருக்கின்றன என்பது பெரியார் போல அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாம் அதை புரிந்து கொண்டோமா என்றால் இன்னும் இல்லை என்றே சொல்கிறேன். இதை பற்றி நாம் பேசத்தான் செய்கிறோம். இன்று கூட நீங்கள் இங்கே இருக்கிற ஆண்கள் வீட்டிற்கு போனவுடனே வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்கள் பெண்கள் செய்கிறார்களா, நீங்கள் செய்கிறீர்களா என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. நாம் செயல்படுத்துகிறோமா என்கிற ஒரு பதில். கை தட்டல் ஒரு பெண்ணிடமிருந்து வந்திருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். இது நான் சொல்கிற அங்கீகாரம் அல்ல, எங்கள் பெண்களின் தரப்பால் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விண்ணப்பம் கூட சொல்றேன். இதை விண்ணப்பமாக வச்சுக்கிட்டே எத்தனை நாள் தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்குதான் ரௌத்ரம் பழகு அப்படின்ற ஒரு வார்த்தையை பாரதி எங்களுக்காக சொல்லி போயிருக்காரு நினைக்கிறேன். அது எங்களுக்காக சொன்னதாத்தான் நான் எடுத்துக்கிறேன். ரௌத்திரம் பழக வேண்டும் பெண்களே. ஆனால் அந்த ரௌத்திரத்தை பழக்காமல் இருந்தது யாரு, பழக விடாமல் செய்கிறது யாரு என்பதை நாம் பார்க்க வேண்டியும் உள்ளது. ரௌத்திரம் பழகுவதில் எப்படிப்பட்ட ரௌத்திரமாக இருக்க வேண்டும், எதற்கான ரௌத்திரமாக இருக்க வேண்டும் என்பதும் அடங்கி இருக்கிறது. எதற்கான ரௌத்திரமாக இருக்க வேண்டும் என்றால், நான் என்ன படிப்பு படிக்க வேண்டும், யாரை மணந்து கொள்ள வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கொள்ளாமல் இருப்பதற்கான என்னுடைய தேர்வாக இருந்தால் அது என் உடல், என் தேர்வு. இதை நீ பழகிக்கொள். உன்னிடமிருந்து நான் கேட்டு பெறுவதற்கு சுதந்திரம் ஒன்றும் உன்னுடைய சொத்து அல்ல. எல்லாருக்கும் பொதுவானது. வெயில் போல, காற்றை போல, தண்ணீர் போல. சுதந்திரம் என்பது எனக்கும் தான், எல்லாமும் எனக்கும் தான் என்று பெண்கள் சொல்ல வேண்டும் என்பது காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் தான் பெண்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் மனம் திறந்து யோசித்து எதை களைய வேண்டும் என்பதை, எதை சரி செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டிய இடத்திலும் செயல்படுத்த வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம் என்பதுதான். திரும்ப 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 பேசிக்கொண்டே இருப்போம். இப்பொழுதுதான் பெண்களுக்கு கல்வி என்பது கைகூடி இருக்கிறது. அந்த கல்வி என்று ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் மட்டும் போதுமா? அதன் பிறகு அவள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை அவளுக்கு அளிக்கின்றோம், அந்த வாய்ப்புகளுக்கு ஆன கல்வியை அவள் பெறுகிறார்களா? ஒரு வீட்டில் ஒரு ஆண் படிக்கிறான், ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் ஆணுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிப்பதற்கான எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு அப்படி வெளியூரில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பை நாம் அளிக்கிறோமா என்கிற ஒரு மனம், ஒரு மைண்ட் செட் என்னவாக இருக்கிறது என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு பெண்ணை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி வர்ணிக்கிறோம் என்பதிலிருந்து நாம் மொழியில்
இருக்கிற குதர்க்கமாக வைக்கப்பட்ட சில விஷயங்களை பார்க்க வேண்டியுள்ளது. நீ நிலா என்கிறோம், நீ பூ என்கிறோம், நீ மிருதுவானவள் என்கிறோம், அன்பானவள் என்கிறோம். அல்ல, நாங்கள் சூரியன் நிலா மட்டும் கிடையாது. நாங்கள் மெதுவானவள் அல்ல, நாங்கள் அக்கினி. அப்படியும் சொல்லுங்களேன், எங்கள் மொழியை, இந்த அழகான என் தாய் தமிழை, என் தேன் தமிழை எங்களுக்கு எதிராக திருப்பாதீர்கள் என்று சொல்கிறோம். இனி அப்படியான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம் என்று கவிஞர்களுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். அது எங்கள் ஆசானாக இருந்தாலும் சரி. அவர், நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதவில்லை என்று நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். போர்கள் நடக்கும் பொழுது முதலாவதாக யாருடைய உடலில் அது அந்த ஆயுதம் இறங்குகிறது என்பதை காலங்காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு போர் இன்னொரு நாட்டிற்கு போகும்போது அந்த மன்னன் என்ன செய்கிறார்? அந்த மன்னன் அல்லது அந்த நாட்டு மக்கள் போர் வீரர்கள் எங்கள் உடல்களை புண்படுத்தி விடுவார்கள், எங்கள் உடல்களை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் என்று அஞ்சி தீயில் தன்னை தான் மாய்த்து கொண்ட புராணங்கள் பேசுகின்றன, கதைகள் சொல்கின்றன அந்த பெண் உடல் எப்படி பார்க்கப்பட்டது என்பது. அதுதான் இன்றை வர பாகப்பிரிவினை நடந்த போது என்ன நடந்தது, வாச்சாத்தியில் என்ன நடந்ததோ அதேதானே இங்கே மணிப்பூரிலும் நடக்கிறது. அப்போ பெண் உடல் மீது நீங்க என்ன சுமத்தி வைத்திருக்கிறீர்கள் என்றால், இந்த சமூகம் சுமத்தி வைத்திருப்பது என்னவென்றால், பெண் உடல்ல என் குடும்பத்தினுடைய மானம், என் சமூகத்தினுடைய மரியாதை அந்த உடல் மேல சுமத்தி வச்சதுனால தானே அந்த பெண்ணை நான் அவமானப்படுத்தி விட்டால், நிர்வாணப்படுத்தி விட்டால் நீ கூனி குறுகி போவாய், நீ உன்னை காயப்படுத்த முடியும் என்றது. காயப்படுகிறீர்கள் பெண் உடலை இப்படி செய்து விட்டால் என்றால், அந்த பெண் உடல் மேல் நாம் சுமத்தி வைத்திருக்கின்றது நமது மரியாதை. நீ துப்பட்டா போடலைன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி எப்படி பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு நம்மளுடைய பெண்களை சொல்றோம், தங்கைகளை சொல்றோம், மகள்களை சொல்றோம்னா அதுல தானே இருக்கு எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. அப்படியான வாழ்க்கை இருப்பதினால் மட்டும்தான், அப்படியான ஒரு கண்ணோட்டம் இருப்பதனால் மட்டும்தான் அவன் துணிகிறான். காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவன் துணிகிறான் ஒரு பெண் உடலை அப்படி பகிரங்கமாக நிர்வாணமாக கொண்டு வருவதற்கு. வெற்றி அடைஞ்சிட்டானா? இல்ல. ஒரு 2 இனங்களுக்குள்ள நடக்கிற அந்த போர் எப்படி இப்படி திசை மாறுகிறது, அதை திசை மாற்றிய மனப்பான்மை என்ன என்பதை பற்றி நாம யோசிக்க வேண்டும். அதை மாற்றுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தினம் தினம் பேச வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வை, இது மிக முக்கியமான ஒரு சிந்தனை சரடு என்று நினைக்கிறேன். இங்கே ரௌத்திரம் பழகு என்பது பெண்களுக்காக மட்டும் சொல்லவில்லை, என் தோழர்களாகிய அனைவருக்கும் நான் சொல்கிறேன். ஒரு பெண் உடலை இப்படியான ஒரு இடத்திற்கு தள்ளிவிட்டதற்காக ரௌத்திரம் பழகுங்கள். அந்த அவமானங்களை எங்கள் உடல்களின் மேலிருந்து எங்கள் தலைகளின் மேலே இருக்கிற கத்திகளை வீசி எறியுங்கள் தோழர்களே. நாங்கள் மட்டும் தனியாக சொல்லி சொல்லி மாய்ந்து போய்விட்டோம், தொண்டை வற்ற பேசி ஆகிவிட்டது. வேற என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பெண்கள் நாம் அனைவரும் சேர்ந்துதான் இதை சரி செய்ய வேண்டியுள்ளது. உங்க மகள்கள் எப்படி உடை அணிய வேண்டும் என்கிற ஒரு டெசிஷன் அவங்க மேல போடாதீங்க. உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போடா அப்படின்ற தைரியமா சொல்லி பாருங்க. அப்படியான ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லைன்னு தான் சொல்ல வேண்டாம்.
இங்க வேணும்னா சொல்லிடலாம், நான் வந்து வீட்டுல ஒரு நாள் நான் தான் சமையல் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு. ஒரு இட்லிக்கு எவ்வளோ என்ன பாகுல வந்து நீங்க உளுத்தம் பருப்பு போடணும், இட்லி அரிசி போடணும்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாது. உங்களை வீட்டுல 2 நாள் விட்டுட்டு போனா அந்த வீடு என்ன அலங்கோலமா இருக்கு அப்படின்றது திரும்பி வந்த அவங்களுடைய மனைவிகளுடைய அவங்க கிட்ட கேட்டா தெரியும். இப்படி இருந்துகிட்டு நாங்க என்ன உடுக்கணும், நாங்க என் கால் மேல நான் கால் போட்டுக்கலாமா வேணாமா, உங்க அப்பாவை உட்கார சொன்னீங்க, எங்களையும் உட்கார சொல்லுங்க. தலைமுடி நீளமா இருக்கணும்னு சொல்லாதீங்க. மிகப்பெரிய பிரச்சனை இந்த தலைமுடி நீளமா வச்சுக்கிறது. ஜாலியா காலையில ஒரு குளி குளிச்சுட்டு போறீங்களா, அப்படியும் நாங்க குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வெளியை உருவாக்குங்க. நாங்களும் வேலை செய்யறோம் அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கூட வேலை செய்யறதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் தெரியுமா. ஐயோ, ஓகே சொல்றதுக்கு நீ யாரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. உனக்கு சமையலும் செஞ்சு, உனக்கு வீடும் சுத்தம் பண்ணி, உன் பிள்ளைக்கு இப்போ வீட்டு பாடமும் சொல்லி கொடுத்துட்டு நான் வேலைக்கு போறேன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க போறாங்க, எல்லாத்தையும் செய்ய வேண்டிய சுமதலையும் ஒரு பயங்கரமான ஒரு வேலை பளுவும் அவங்க மேல சுமந்துட்டு நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க மார்த்தட்டிக்கிறீங்களே, அது ஒரு வீரமா? இப்படிப்பட்ட வீரனை தான் நீங்க இது மீசை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு மீசை என்பது வெறும் மயிறு அப்படின்னு ஒரு தோழர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு உண்மையானது. எங்களுக்கு வளரல, அதனால நாங்க மீசை வச்சுக்கலங்க. புரியலையா உங்களுக்கு? வளர்ச்சுன்னா நாங்க உங்களை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு சுத்துவோம். யோசிச்சு பாருங்க, உண்மை அதுதானே. சயின்டிபிக் அறிவியல் தன்மையான ஒரு விஷயத்தை போய் இந்த மீசை வச்சுட்டோம், எங்க மீசையை திருகிறோம், மீசையில வகை வகையான மீசை, இது தேவர் மீசை, இது அந்த மீசை, இந்த மீசை, எல்லாத்துக்கும் முன்னாடி மனிதனுக்காக மனிதன் என்கிற மீசையை வைங்க. நாங்க மீசை வச்சுட்டோம், எங்களுடைய கண்ணுக்கு ஒன்றும் பெரிய தடங்களே கிடையாது. ஒரு சந்திராயன் அனுப்புறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற பெண்களை பாருங்க, அவங்க பூரியும் சுடுவாங்க, சந்திராயனத்தையும் சுடுவாங்க. அந்த மாதிரி தான். ரௌத்ரம் பழக வேண்டியது சமூகமாக இருக்கும் நாம் அனைவரும் தான் தோழர்கள். இந்த பெண் உடல் மேல வச்சிருக்கிற இந்த அபாண்டமான ஒரு கத்திய, இந்த ஒரு மிகப்பெரிய மானம் மரியாதை இந்த பெண்ணுடல் மேல இருக்கு என்கிற ஒரு கசட்டை தூக்கி எறிய வேண்டியது நம்மளுடைய அனைவருடைய செயலும் கூட, நம்மளுடைய கடமையும் கூட. அதுக்கு உறுதி ஏற்போம், ரௌத்திரம் பழகுவோம் என்று பிறகு சொல்வோம், அந்த ஆண் மக்கள் அப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு. இங்க நடக்குது. இந்த மனப்பான்மை மாற்றுவதற்கான சிந்தனைக்கான ஒரு எழுத்தும் இயக்கமும் மனமும் நமக்கு கொடுப்பாரு. ஆனா நம்ம தென்னகத்துல இருக்கிற இந்த ஒரு முற்போக்கு சிந்தனை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிறது. அந்த ஒரு தைரியத்தோட நம்ம முன்னுக்கு செல்ல முடியும். இதற்கு ஒரு முன்னுதாரணமாக, இந்த சிந்தனைக்கு கூட ஒரு முன்னுதாரணமாக நாம் இருக்க முடியும் என்பது நம்பிக்கை. இது நான் வைத்த நம்பிக்கை அல்ல, நம் முன்னோர்கள் வைத்த நம்பிக்கை, நம் சமூகத்தின் மீது வைத்த நம்பிக்கை. நிறைய சாதிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு. அதே மாதிரி இதிலும் நாம் சாதனை செய்வோம். மிக முக்கியமாக
இப்பொழுது இந்தியா எனக்கு மிக பிடித்திருக்கிறது. INDIA, இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். Let us take it forward. நன்றி தோழர்களே. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது தருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.